விஜய்க்கு யார் ஓட்டு போடுவானா அந்த NDTV ரிப்போர்ட்டர் மேல அந்த தோலை துண்டா போடும் அந்த தம்பி தான் போடுவான். சன் டிவில துப்பாக்கியோ கத்தியோ கரெக்டா இறக்குனாங்கன்னா அதை முடிச்சுட்டு போகணும்னு சொல்றதுக்குள்ள ஓட்டு முடிஞ்சிடும். உட்காந்துருவான் அங்கே. அது அந்த பையனுடைய அறிவு வளர்ச்சியை பார்க்கும்போது சுறாவே போதும். அவனுக்கு சுறா போதும். இல்ல நாஜில் சம்பத் போனது அங்க ஒரு இமேஜ் தான். ஏன்னா பேசுறதுக்கே ஆள் கிடையாது. தெரியுமாடா மதுரையில பாண்டிய மன்னன் அவையில கண்ணகி நீதி கேட்டப்பங்கிறப்ப ஒருத்தன் வந்து இடியாப்போம் அப்படின்றான். விஜய்கிட்ட சொல்றேன் இடியாப்பம் நல்லா இருந்துச்சா யாருக்குமே அரசியல் தெரியல. ஆனா முந்தின நாளே ஒரு ஃபேக் லிங்கை கிரியேட் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட விரும்புவர்கள் பூத்துக்கு வர தேவையில்லை, இந்த லிங்க்ல போய் போட்டா செல்லுவோம் அந்த ஓட்டு போட்டுருவாங்க. கள்ள ஓட்டுலாம் போட்டுருவாங்க. கள்ள ஓட்டு போட்டுருவாங்க. 7th ஸ்டாண்டர்ட் C செக்ஷன், 6th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன், பாப்பா திவ்யா, தனுஷா. விஜயாந்த் ரசிகர் கூட்டத்துல எவனாவது பத்திரிகையாளருக்கு இப்படி மாலை போட்டு இப்படி விளையாடுவானா? யாவரே இறங்கி வந்து அடிப்பார். அறிவில்லை மைக்கு பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான், அடிச்சிருவாரு. அதுதான் விஜயகாந்த். அதைத்தான் ரசிக விரும்புவான். அவன்டா என் தலைவன் அடிப்பான்டா. 2025 நீங்க என்ன பேசுவீங்கன்னு 1925 முடிவு பண்ணிட்டாரு. சரி 65 முடிவு பண்ணிட்டாங்க. சரி 75 எப்போதும் பேசக்கூடிய உட்கார்ந்து பேசுவோமுக்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இந்த உட்கார்ந்து பேசுவோமை சிறப்பு செய்வதற்காக வந்திருக்கக்கூடியவர், எங்களுக்கு முன்னாடி இருந்தே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய உட்கார்ந்து பேசிட்டு இல்ல இந்த முன்னால இல்ல டைம் லைன்ல முன்னாடி என்ன இன்ஜின் ஹெட்லைட் எலுமிச்சம்பழம், அதுக்கு முன்னாடி என்ன பயோனியர் ஃப்ரண்டியர் கிரேசி மோகன் சார். எங்களுக்கு முன்னாடி பேசுறீங்க, இப்ப உங்களுக்கு முன்னாடி நாங்க இருக்கோம். எங்களுக்கு பயோனியராக அவர் இருந்தார், இப்ப சக பயணியராக நாங்கள் இருக்கிறோம். எப்போதும் எங்களுக்கு முன்னாடி இருப்பவர் எங்களுடைய அண்ணன் தோழர் ஜீவசகாப்தன் அவர்களை வருக வருக. நன்றி நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. ஆனா இன்னைக்கு நம்ம பேச விரும்புற சப்ஜெக்ட் அதிமுக இல்ல சோதிமுகன்னு பேரை மாத்திட்டாங்க நேரத்துல இருந்து. சோடா உடைச்சு கொடுத்ததுல இருந்து சோதிமுக பழைய சம்பவமாச்சே. அததான் நேத்து திண்டுக்கல் மாயத்த ரியாக்ஷன் ஒட்டி நடந்ததால கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆமா, அதை வந்து நேத்து வளர்மதி அம்மையார் வந்து நேத்து அப்படி எங்கள் கட்சி எவ்வளவு ஜனநாயகமானது தெரியுமா அப்படின்ட்டு ஜென்சி கிட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க அந்த வரலாற்று. பலருக்கு தெரியாதுல்ல. அது சத்யராஜ் ஒரு படத்துல காமிச்சிருப்பாரு மகாநடிகன்ல. ஆமா ஆமா அந்த இது. ஆனா உண்மைதான் அப்படி சம்பவம் நடந்தது. இல்ல இது ஒரு சம்பவம் தானா இல்ல இந்த மாதிரி என்னென்னலாம் நடந்திருக்குது? அவர் சாப்பிட்டு போனது, அவர் உட்காந்து எந்திரிச்சது, அந்த சீட்ல உட்காந்து பாக்குறது, இந்த மாதிரி என்னென்ன நடந்திருக்குது? இல்ல பிரஸுக்கு தெரிஞ்சு இந்த இது நடந்திருக்கும். மற்றபடி மோகம்ங்கிறது ரொம்ப கிரேஸால இருந்தது. எம்ஜிஆருக்கு ஏன் ஓட்டு போட்டேன்னு கேட்டா வெள்ளையா இருக்காருன்னு சொன்னவங்களா உண்டு. ஏன்னா இப்ப அந்த அவங்களா காலமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வெள்ளையா இருக்கீங்கண்ணே. கடைசி அப்படின்னு சொல்லுவாப்ல, அவன் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன் சுதாரிச்சு மாதிரி இந்த பேட்டி தொடக்கத்திலேயே சொன்னாங்க எம்ஜிஆர் மாதிரி அப்பயே நான் சுதாரிச்சு அப்படின்னு. அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அது பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் அதுல பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமானது CV சண்முகம் அவர்கள் பேசியது. கூடவே இருந்து பல புரோக்கர்கள் நம்மளை அழிக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மணியை மேடையில இருக்கிற எல்லாரும் ஒருத்தன் பார்த்திருப்பான். ஆஹா யார சொல்றான்னு தெரியலையே. ஏன் யார சொல்றாருன்னு தெரியல. அதான் ரொம்ப ஓப்பனாவே தெரியுமே. எடப்பாடி தான். எடப்பாடி இல்லையே, உறவாடி கெடுப்பவர்கள்ங்கிற வார்த்தையில பெற்றிருக்காரு. உறவாடு அவங்க எல்லாம் ரத்தத்தின் ரத்தம் தானே. உறவாடுபவர்கள் யார்? கூட்டணியில இருக்கு. எங்களை உறவாடிக்கிட்டே எங்க கிட்னியை திருடுறது யாரு, எங்க ரத்தத்தை உறிஞ்சிருது யாரு, எங்களை அழிப்பது யாரு, இதைத்தான் மத்த கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க. CV சண்முகம் பலமுறை பாஜக விமர்சனம் பண்ணிருக்காரு, பொன்னையன் விமர்சனம் பண்ணிருக்காரு. ஆனா இவங்க எல்லாம் தானே, அதாவது அதிமுக ஐடியாலஜிக்கலா ஆளே இல்ல, அதுல சீரழிவுவாதிகள் அப்படின்னா இவங்க எல்லாம் பேரை தான் அதுலயும் வருது. ஐடியாலஜிக்கலா இப்பயும் அவர் பேசலங்க. அதாவது என் இனத்தை, என் மொழியை, என் நிலத்தை நீ அழிக்க பார்க்கிறேன்னு யோசிச்சா அது ஒரு கருத்தியல் உண்டு. நான் ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன், அண்ணா படிச்சவன், நான் யாரு தெரியுமா, டிரெவிடியன் ஸ்டாக்குன்னு பேசுறது ஐடியாலஜிக்கலி. இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என் கழுத்தா இருக்கிறான், என்னை குத்துறான், அந்த மாதிரி தான். அவங்க தீர்மானத்துல ஏதாவது ஒரு தீர்மானம் பாஜகவினுடைய மதவாத போக்கு கண்டிச்சு ஒரு தீர்மானம் ஆதரிச்சு இருக்கு. திருப்பரங்குன்றத்தை ஆதரிச்சு தானே போட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல எவ்வளவு டாக்டிக்ஸா போட்டிருக்காங்கன்னா, ஒரு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு, அதை மதிக்க வேணாமா,
அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய சொத்து குவிப்பு வழக்கின் போது தீர்ப்பை இவங்க மதிச்சாங்களா? பெரிய கலவரங்கள் நடந்தது, பதட்டம் வந்தது, எரிச்சு கொள்றாங்க, வண்டி ஆமா. உடைச்சாங்க. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பதட்டத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா இந்த தீர்ப்பு கடவுளை மனிதன் தண்டிப்பதான். ஆமா, காவேரியை வச்சுக்கோ அம்மாவை விட்டுருன்னு ஒரு குழந்தை அழுகுற மாதிரி தான் போட்டாங்க. நம்ம கிரப்பர் சுரேஷ் மதுரையில தான் போட்டாங்க, கோரிப்பாளையம் டர்னிங்ல அடிச்சாங்க அந்த போஸ்ட். அதுக்கு கான்செப்ட் என்னன்னா, இதுல வந்து தீர்ப்பை ஆமா அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. இப்போ வரையும் அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டோன்னா ஒரு கலவரம் வந்துடக்கூடாது. உங்க தீர்ப்பின் நோக்கமே கலவரம். அது மட்டும் இல்லை, வெறும் மத பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இது ஒரு பெரிய மாநில சுயாட்சி இருக்கு. மத்திய தொழில் பாதுகாப்பு படையை கூட்டிட்டு போய் ஏத்துனா தமிழ்நாடு காவல்துறைக்கு இதுக்கும் சண்டை முட்டி விடுற மாதிரி இருக்கு. மத்திய தொழில் பாதுகாப்புத்துறை இவருக்கு சர்வெண்ட் அவங்க. அது என்ன, இவர் தனிப்பட்ட நபருக்கு வேணா என் ஆளை அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அனுப்புறாரு, கூலிப்பட மாதிரி ஏவுறாரு. அது ஒரு வகையில் அந்த அமைப்பையே அவமானப்படுத்துறதும். மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை இறையாண்மைக்கு என்ன மரியாதை இருக்கு? நம்ம போலீஸ் தானேங்க. இப்போ இந்த சேலத்தில் 2 பேர் இடி கேஸ், 2 தாத்தாக்களை மாட்டாங்க, காட்டெருமையை கொண்டுட்டீங்கன்னு, வன பாதுகாப்பு சட்டத்தையும் நாங்கள் கையில் எடுத்துக்குவோன்னு இடி வந்துச்சு பாருங்க. அப்போ நுங்கம்பாக்கம் போலீஸுக்கு அதிகாரம் இல்லைன்ட்டாங்க. நுங்கம்பாக்கம் போலீஸ் தான் சாஸ்திரி பவனில் இருக்கு. அவங்களுக்கு முதல்ல வந்து நீங்கள் இப்போ நுங்கம்பாக்கம் போலீஸுக்கு தான் அந்த முதல் அதிக ஜூரிஸ்டிக்ஷன் படி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் சென்ட்ரல் போலீஸ்லாம். இவங்க எல்லாருக்குமே அந்த மத்திய முகவை அமைப்புகள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, அதுக்கு மாநிலத்தில் உள்ள காவல்துறை அமைப்புகள் கட்டு பண்ணுங்கிறாங்க. அப்படி கிடையாது. நீ ஒரு விசாரணை அமைப்பு, நாங்க ஒரு விசாரணை அமைப்பு. என்ன, நாங்க எங்க மாநிலத்துக்குள்ள தாண்டி போக முடியாது, நீ இந்தியா முழுக்க போறீங்க, அவ்வளவுதான். இல்ல இப்ப இந்த கேஸ்லயே சாமிநாதன் அடுத்து கூப்பிட்டு இருக்கிறாரு. உள்துறை செயலாளர், ஒன்றிய உள்துறை செயலாளர் ஆஜராக சொல்லி இருக்கிறாப்புல, கையோட இவங்களை ராஜினாமா பண்ண வைங்கன்னு சொல்றதுக்கு. அதான். ஆனா இப்ப சிவி சண்முகம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறாரு. இதை ஒட்டியே அதிமுகல பலரும் வந்து பூடகமா பல விஷயங்கள் நீங்க சொல்றது மாதிரியே கூடவே இருந்து உறவாடி கெடுக்கிறாங்க. பாஜக இருந்தா நான் இதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்தேன், பாஜக கூட்டணி வச்சதுனாலதான் என் வாழ்க்கையே போச்சு, இப்ப எப்படி இருக்கேன் பாருங்கன்னு ஜெயக்குமாரும் வருத்தது. முஸ்லீம்கள் ஓட்டே போச்சு, பிஜேபியால தான் நான் தோத்தேன்னு சொன்னாரு. -60,000. ஆமா. இப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரியான குரல்கள் வெளியில வருதா? கூட்டணியில கட்சி இருக்கு, ஆனா இப்படி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வேற வழி இல்லாம ஆற்றாமையில புலம்புதல்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதை தாண்டி பிஜேபியை தாண்டி அவங்களால செயல்பட முடியலையே. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஒருங்கிணைப்பு வேலைகள்லையும் அமித்ஷா வந்து மூக்க நுழைக்கிறாரு. யார் முதலமைச்சருங்கிற கான்செப்டுக்குள்ளேயும் பிஜேபி தான் தீர்மானிக்குது. இவங்களா சொல்லிக்கலாம் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு, ஆனா பிஜேபிக்காரங்க யாரும் அதை வலியுறுத்துவதில். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர், அதிமுக தான் சிஎம் கேண்டிடேட், இப்படிதான் சொல்லுவாங்களே வெளிய எங்கள் முதலமைச்சர் எடப்பாடி தான் சொல்ல மாட்டாங்க. கேட்டா கணக்குக்கு அண்ணாமலை ஒரு முறை சொன்னார் அப்படிங்குவாங்க. அதே அண்ணாமலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிஜேபி தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்குவாங்க. அப்புறம் நைனா நாயந்திரன் ஒன்று சொல்லுவார், அப்புறம் அவருக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தர் யாரா பதில் சொல்லுவார். இப்படித்தான் அங்கே போயிட்டு இருக்கே ஒழிய அதிமுக தானே இங்க பெரிய. அப்ப இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நேத்து வந்து அப்ப கூட்டணி ஆட்சி கிடையாதுன்றதையும் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. அது யாருக்கு சொல்றாங்க? அவங்க பிஜேபிக்கு தான் சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்து ஆட்சி அமைப்போம், அது அதிகாரத்தில் பங்கு, இப்படிலாம் நீங்க கேட்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிமுக வந்து பதிவு செய்யுது. எங்களை இது ஏங்க, எடப்பாடியை பொறுத்தவரையும் கட்சி எனக்கு வேணுங்க, ஆட்சியை பற்றி அவர் கவலை கிடையாது, வெற்றி பெறணுங்கிறது ஒரு நோக்கமும் கிடையாது. எனக்கு வந்து நான் இருந்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை தர மாதிரி, என் தலைமைக்கு பிரச்சனை தர மாதிரி டிடிவியோ ஓபிஎஸோ செங்கோட்டையனோ யாராக இருந்தாலும் எனக்கு வேணாங்கிறாரு. அவங்கள உருவாக்குறதும் பிஜேபி தான், அதுவும் அவருக்கு நல்லா தெரியுது. ஏன் அதை உருவாக்குறாங்க? வலிமையான எடப்பாடி வந்துடக்கூடாது, வலிமையான அதிமுக வந்துடக்கூடாது. பாஜகவின் நோக்கமே இப்போதைக்கு அசைன்மெண்ட் ஏடிஎம்கேவை காலி செய்கிறது தானே. ஏடிஎம்கேவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு ஏடிஎம்கேவோட பாஜக பெரிய கட்சி அல்லது இந்த நடிகர் விஜய் கட்சி பெரிய கட்சி, இந்த சினாரியா கொண்டு வந்தோங்கிறது தான் பாஜக பாடுபடுது. இப்போ திமுக அவங்களுக்கு வந்து லிஸ்ட்லேயே கிடையாது, அவங்க அடிக்கிற லிஸ்ட்லேயே கிடையாது. அவங்களுக்கு இப்போ அதிமுகவை விட பெரிய கட்சி. அதைத்தான் நைனா நாயகன் சட்டமன்றத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள் தான் இப்போ எதிர்கட்சினார். அண்ணாமலை இப்போ எதிர்கட்சி நாங்கள் மட்டும்தானேன்னார். அப்பயே எடப்பாடி மௌனமாக தான் இருந்தார். அப்புறம் எடப்பாடியை வந்து அண்ணாமலை வச்சு கவுண்டர் பண்ணாங்க. அதற்கப்புறம் அவங்க மண்டலத்திலிருந்தே ஒரு ஆளை வச்சு கவுண்டர் பண்ணாங்க, ஓபிஎஸ் வச்சு கவுண்டர் பண்ணாங்க. கவுண்டர் தான் பண்றாங்க. ஆமா, இல்ல கவுண்டர் பண்ணாங்க இல்ல. உங்களுக்கு வந்து கவுண்டர் லாபிய வந்து தேவர் லாபியை வச்சு பண்ணாங்க. அவர் கவுண்டர் லாபியை கவுண்டர் வச்சே லாபி சொன்னாங்க. அவரை பல விதமா பண்ணாங்க. ஏடிஎம்கே வெளியே ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேக்கு வெளியே அண்ணாமலையை வச்சு பண்ணாங்க. அது கவுண்டர் வெர்சஸ் கவுண்டர்னு எடுத்துக்கலாம், ஏடிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு எடுத்துக்கலாம், இல்லை வெறுமனே எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை எடுத்துக்கலாம். அப்புறம் ஓபிஎஸ் வெர்சஸ் எடப்பாடி, இது கவுண்டர் லாபி வெர்சஸ் தேவர் லாபி அல்லது சவுத் வெர்சஸ் வெஸ்ட் லாபி, இப்படி ஒரு கான்செப்ட். அதாவது ஏடிஎம்கேக்குள்ள வச்சே எடப்பாடியை காலி செய்யறது. டிடிவி ஆல்ரெடி வெளியே இருந்துக்கிட்டு எடப்பாடியை மட்டும் தான் திட்டுறாரு, அவரும் பிஜேபியை திட்டி நான் கேள்விப்பட்டது. அப்புறமேட்டு அவங்க
உன் பக்கத்துல வரேன் பாரு, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வரேன் பாரு, சேலம் தானே, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வரேன், நீ ஏன் தேனியோட சண்டை போடுற? உன் பக்கத்து சரகத்திலேயே அடிச்சு உருளு, சொந்த சாதியிலே அடிச்சுக்க. ஆமா, சொந்த சாதியிலே அடிச்சு ஊர்ல வச்சுட்டாங்க அண்ணாமலையா. ஆனால் அது கொஞ்சம் கட்சியாவது வேற இருந்தது. சொந்த கட்சியில சொந்த சாதியில பிறந்த ஊர்லயே அவன் இடத்துக்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உன்னை வளர்த்து விட்ட தந்தையவே வெளியேற்றுறோம். ஆமா, செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் ஆக வேண்டியது. இன்னும் சொல்ல போனா செம்மலையெல்லாம் என்ன மனம் குமிருப்பாரு பாருங்க. சேலத்துல செம்மலை தானங்க, செம்மலை தானங்க பெரிய பவர். செம்மலையெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில அவ்வளவு பெரிய ஆள் ஒரு முறை தனித்து நின்று ஜெயிச்சுட்டு வரேன் தலைவா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துக்கிறேன்லாம் சொன்னார். ஒரு முறை ஏதோ சின்ன ஏதோ கிடைக்க பிரச்சனை நினைப்பேன், சுயேட்சையா நின்று செம்மலை ஜெயிச்சுட்டு எம்ஜிஆர் போய் நிக்கிறாரு, ஜெயிச்சு நிக்கிறாரு. செம்மலையெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. அப்பெல்லாம் எடப்பாடி கட்சியில என்ன பொறுப்புல இருந்தாரு என்னன்னே தெரியாது. அதெல்லாம் 84 அந்த மாதிரி காலகட்டமாக. அப்ப வந்து அவர் வனவாசத்துல இருந்தாரு சில பல வழக்குகள் காரணமா. அதுக்கும் முன்னாடி நினைக்கிறேன், அதுக்கும் முன்னாடி நீங்க சொல்றது கூட 85 86 காலகட்டம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். செம்மலையோட மனநிலை எல்லாம் யோசிச்சு பாருங்க. சேலம்னாலே செம்மலை தான் சொல்லுவாங்க, எடப்பாடி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கிட்டு வீரபாண்டியார், அங்கிட்டு செம்மலை, இந்த மாதிரி நபர்களை சொல்லுவாங்க. மேற்கு மண்டல தளபதினா செங்கோட்டையன், தம்பிதுரை, இவங்க நினைவுக்கு வருவாங்க. வேலுமணிலாம் கூட அதுக்கப்புறம் தான். செங்கோட்டையன், தம்பிதுரை, இவங்க தான் மேற்கு மண்டல தளபதிகள். ஏன் கேசி பழனிசாமி கூட எம்ஜிஆர் காலத்துலேருந்து பொறுப்பில் இருப்பவர் அவர். என்ன சொல்ல, கேசி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்துல பெரிய ஆள் யாருன்னா கேசி பழனிசாமியா, எடப்பாடியா கேசி பழனிசாமி தான். உண்மையிலே அவருக்குலாம் அந்த வருத்தம் இருக்கும். கேசி பழனிசாமி ஒரு செய்திலாம் சொல்றாரு, ஈழத்தமிழர்களுக்கு அந்த பணம் கொடுத்து உதவுறப்பெல்லாம் கேசி பழனிசாமி பக்கத்துல இருக்கிறாராம். கேசி பழனிசாமி பலமுறை அவரே பதிவு செஞ்சிருக்காரு, நம்மளா ஒன்றும் இது பண்ணல. கேசி பழனிசாமி கேட்டாலே சொல்லுவார், அந்த அந்த பிரச்சனை ராஜீவ்காந்தி வந்து அந்த ஆயுதங்களை ஒப்படைப்பு பணம் வேணும்னு கேட்டு அது இந்த பாதாளத்தில் இறங்கி போய் கொடுத்ததா சொல்லுவாங்கல்ல, அப்போல்லாம் கேசி பழனிசாமி இருக்கிறார். நான் அப்போ இருக்கேன் தலைவர் கொடுக்கும்போது. இந்த மாதிரி அனுபவம் ஒரு வரலாறு வந்து எடப்பாடி கிடையாதுல்ல. இப்போ கேசி பழனிசாமி கேட்டால் இந்த விஷயங்கள்ல பண்ண எப்போது பாத்தியாரோட நான் இருந்தேன். அவ்வளவு சிக்கல்லையும் போன எலெக்ஷன்ல கொங்கு பெல்ட்ல ஜெயிச்சு கொடுத்தாருல எடப்பாடி. அப்ப அப்படிப்பட்டவர் தானே எடப்பாடி. அப்ப நீங்க என்ன செம்மலையா இருந்தாலும், கேசி பழனிசாமியா இருந்தாலும், மித்த நபர்கள் யாரா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் வீக்கன் பண்ணி எடப்பாடி மட்டுமே நின்று அந்த எல்லாம் வீக்கன் பண்ணிங்கிற வார்த்தையை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ராங்குங்கிறது எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதிமுக ரெட்டலை தான். இவங்க அவர்களே கூறிக்கொண்டபடி அவங்க பூஜ்ஜியம் தான். இது நான் சொல்லல, அவர்களே சொன்னது. ஈவன் எடப்பாடி சொல்றீங்களா? எடப்பாடியெல்லாம் இந்த முழக்கம் வரும்போது எடப்பாடியெல்லாம் கட்சியில் அவ்வளவு பெரிய நபர் கிடையாது. இது திருநாவுக்கரசு எம்ஜிஆர் பீரியட்ல சொன்னது. ஒரு முறை கேட்டபோது நாங்கள் எல்லோருமே பூஜ்ஜியம், நான் சொல்றது சரியா கேளுங்க, இது விமர்சனமா யாரும் சொல்லல, அவர்களே தங்களை பற்றி சொல்லிக் கொண்டது, நாங்கள் எல்லோருமே பூஜ்ஜியம் தான், எம்ஜிஆர் என்ற ஒன்று சேர்ந்தால்தான் எங்களுக்கு மதிப்பு சொன்னவர் வந்து திருநாவுக்கரசுல இருந்து எல்லா மூத்த தலைவர்களும் சொன்னது. எம்ஜிஆருங்க தான் ஒன்று சேர்ந்தாதான் கணிதத்தில் மதிப்பு, நாங்க பூஜ்ஜியம். அப்போ அந்த ஒன்று சேரும் போது நாங்கள் 10 ஆயிடுவோம். அது ஒன்று எடுத்துட்டா வெறும் பூஜ்ஜியம். நாங்க எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதே தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் தொடருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய செங்கோட்டையன் இவங்களாம் வீக்கன் பண்ணிட்டாங்கன்னா அவர் எங்கே வீக்கன் பண்ணாரு? ரெட்டலை வீக்கன் பண்ணுச்சு, ஏடிஎம்கேங்கிற கட்சி வீக்கன் பண்ணுச்சு, எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சிங்கிறது இவங்க தனிநபர் ஆயிட்டாங்கல்ல. எம்ஜிஆர் இருந்த போது இருந்த கோட்டை அப்படியே தக்க வைக்கப்பட்டிருக்குல்ல, அந்த ஒண்ணு இப்ப எடப்பாடி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இருந்த போது இருந்த கோட்டைனா சவுத்து தான் தூண்டி விடுவோம். என்னது இல்ல அந்த ஒன்னா நம்பர்ல வந்து வண்டி ஓட்டி எம்ஜிஆர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அப்புறம் அம்மா உட்கார்ந்தாங்க, அப்புறம் எடப்பாடியார் உட்கார்ந்து ஒரு புரட்சி தமிழர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படித்தானே புரட்சி தமிழர்னா சத்யராஜ் தாங்க. ஒரு யார் நம்ம மெட்ராஸ் ரிவ்யூ சத்யராஜ் தான். இது 2 சத்யராஜ் ஒரே ஊருக்காரங்கனால மெட்ராஸ் ரவி சத்யராஜையும் இனமுரசு புரட்சி தமிழர் சத்யராஜ் ஒன்னாக்கிறீங்க. அப்ப இந்த சத்யராஜ் இனமுரசு இல்லையா? தமிழர் இல்லையா? நீங்க மூட்டி விட வாய்ப்பு இருக்கு. ஏங்க அந்த சத்யராஜ் புரட்சி தமிழர், அவரும் கோயம்புத்தூர்காரர் தான், அவரும் இனமுரசு தான், அவரும் பெரியாரிஸ்ட், அவரும் நாத்தியர். அப்ப மெட்ராஸ் ரவி சத்யராஜ் என்ன, அவர் அப்ப நாத்தியர் இல்லையா? தமிழ் உணர்வு இல்லையா? இன உணர்வு இல்லையா அப்படின்னு நாங்க கேட்கல, அண்ணன் கேட்கல அப்படின்னு அவர் கேட்க நீங்க தூண்டுறீங்க. நான் அவரை நேத்தான் பார்த்து பேசிட்டு வந்து சொன்னேன், நீங்க அந்த சத்யராஜ் மாதிரி தான் நீங்களும் சொன்னேன். ஒரு எந்த சத்யராஜ் மாதிரி அந்த சத்யராஜ் இருக்கிறாரு. மெட்ராஸ் ரிவ்யூ சத்யராஜ்கிட்ட நீங்களும் அந்த சத்யராஜ் மாதிரி ஒரே கொள்கையோட இருக்கீங்க. இன உணர்வு, ஈழ உணர்வு, இடதுசாரி உணர்வு, பெரியாரி, அம்பேத்கர், மார்க்சிஸ்ட் சிந்தனையோட இருக்கீங்க. அவரும் அப்படித்தான்.
நீங்களும் அவரை மாதிரி ஒரு செலிபிரிட்டி தானே, ஒரு அழகிய வெக்கத்துடன் அதை ஏற்றுக்கொண்டார் அவர். போங்க தோழர், நீங்க எப்பவுமே உண்மையதாங்க சொல்றேன். நான் சொன்னதுல மிக இருக்கா? இல்ல நான் வந்து எவ்வளவு பெரிய பக்தன் தெரியுமா காமிக்கிறீங்களா? இல்ல நான் வந்து டெல்லி ஆதரவாளர்னு சொல்ல போறீங்களா? நீங்களுமே தோழர் ஜீவா மாதிரி புரட்சிகரமான சிந்தனைகள். தோழர் ஜீவா அப்படிங்கிறப்ப பெரியாரிஸ்டுகள் வந்து ஓகே, என் பேரே ஜீவா தான், சுயமரியாதை இயக்க ஜீவா, அது ஓகேவா? ஜீவானந்தோட பிற்காலத்துல ஆனா ஜீவானந்தம் பெரியார் உறவுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜீவானந்தம் ஈரோட்டு பாதை சரியான்னு சொல்லி பெரியாரை திட்டி புத்தகம் எழுதிட்டாரு. ஆனா அதற்கு பிறகு காங்கிரஸ் பிரிட்டிஷ் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கட்சி தடைப்பட்ட போது அவர் தங்கியிருந்தது அனைத்தும் பெரியாரிஸ்டுகளும் திமுக காரங்க வீட்டில் தான் தங்கியிருந்தார். எம் ஆர் ராதா வீட்டில், திராவிட கழக குடும்பங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஜீவாங்கிற பேர் வந்ததே எங்க வீட்டுல தங்கியிருந்தார். ஓஹோ, எங்க பாட்டியோட ஃப்ரெண்ட் அவர், எங்க கொள்ளு பாட்டி. அதாவது திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஜீவாவுடைய கொள்ளு பாட்டி வீட்டில் அவர் தங்கி இருக்கிறாரு. ஆமா, ஏன்னா பெரியாரிஸ்டுகள் இயல்பாகவே கம்யூனிஸ்டுகள் தலைமறைவாயிட்டாங்க. தலைமறைவான காலகட்டங்கள்ல இன்னொரு சம்பவம் இருக்கு. ஜெயில வந்து அப்ப வந்து திமுக காரங்க திக காரங்க எல்லாரும் ஜெயில போவாங்க. ஆரியமாய் எழுதுனா பிடிச்சி உள்ள போடு, பெரியாரின் பக்தர்களுக்கு 10 கேள்விகள் பிடிச்சி உள்ள போடு, அந்த சமயத்தில் கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பிடிச்சி உள்ள போடுன்னு. அப்போ கம்யூனிஸ்டுகளை போலீஸ் பண்ண அட்ராசிட்டியை நேரில் பார்த்துட்டு வெளியே போய் பரப்புனது வந்து திமுக காரங்களும் திக காரங்களும் தான். மேடைகளில் வந்து ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் சாகுறாங்க, கூலி உயர்வு கேட்டது அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்ட்டு பேசியது வந்து பெரியாரிஸ்டுகள் மேடை தான். கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் ஆமா அப்படின்லாம் பேசி அது ஃபுல்லா இடதுசாரிகளுடைய துயரத்தை சொன்னதான். அவங்க தலைமறைவாக இருந்தபோது அந்த தோழர்களுக்காக வீடு கொடுத்ததும் அவர்களின் குரலாக மேடைகளில் பேசியதும் பெரியார் அமைப்புகள், பெரியாரிய மேடைகள். திராவிட கழகம் திமுகவுக்கு அப்ப இடர்பாடு இருந்திருக்கலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்து கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கணும். எந்த கம்யூனிஸ்டுகளை? பெரியார் கருத்தோடு விமர்சிச்ச, பெரியாரை பூர்ஷவா என்று கூறிய, இருந்தாலும் அவன் பேசுற கொள்கை நம்ம கொள்கை தான். நம்ம ஒரே மக்களுக்காக தான் இந்த வேலை எல்லாத்தையும் பாக்குறோம். நம்ம 2 பேருமே சமத்துவத்தை நோக்கி போறோம். பட் அவங்க பாதை வேற, நம்ம பாதை வேற. ஆனா நோக்கம் வந்து சமத்துவம், மானுட விடுதலை தான். பெரிய வேறு இல்லைன்னா அந்த தத்துவத்தோட என்னைக்கும் பெரியார் அண்ணா வந்து ஒன்றிணைந்துதான். இன்னைக்குமே அதை எல்லா ஊர்லயுமே பார்க்க முடியும். அதனாலதான் பேர் உங்களுக்கு அதை வச்சாங்க. எங்க இப்ப பாட்டியோட நண்பர் அப்ப வந்து பெரியாரிஸ்டுகள் வீடுகள் அவங்க தங்கினதுனால எனக்கு ஜீவான்னு பேர் வச்சாங்க. எங்க அப்பா வந்து அப்பயே சொல்லியிருக்காரு, நம்ம பெரியாரிஸ்டுகள் ஜீவா பெரியார் விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லிட்டு சகாப்தம்னு பேர். ஏன்னா அப்ப அண்ணா வந்து எழுதின புத்தகம் பயங்கர ஃபேமஸ், பெரியார் ஒரு சகாப்தம். அதனால சகாப்தம்னு வைங்க. ஏன்னா பெரியார் அப்ப ஜீவா பேரை வச்சிட்டீங்க, ஓகே. இப்ப பெரியாரை அண்ணா வந்து பெரியாரை புகழ்ந்து பேசி அந்த பேர் சகாப்தம் பொண்ணு ஜீவ சகாப்தம். 2025 நீங்க என்ன பேசுவீங்கன்னு 1925 முடிவு பண்ணிட்டாரு. சரி, 65 முடிவு பண்ணிட்டாங்க. சின்ன சரி, 75 நான் சொல்ற சம்பவமே 48, 49, 50. பெரியாரே அப்பதான் காஞ்சிபுரத்துல திருவிக்காவோட சண்டை போட்டு வந்துகிட்டு இருப்பாரு. அவர் வயசை கூட சொன்னது பரவாயில்ல, நீ சம்பவமே 1925 பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுவான் ஐயா, இது தெரியாம உங்களை பலமுறை தம்பி என்று அழைத்து விட்டேன். ஒரு 73 வயசு அண்ணன் காக்கை சித்தர் மாதிரி வயசு 4500 என்ன குருவி என்ன சொல்லுன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏற்கனவே என்னைய வந்து எப்பவுமே என் வயசை வந்து நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அந்த பெரியவங்களோடய பழகி எப்பவுமே இந்த அரசியல் பேசுற பசங்களுக்கு வந்து அந்த வயசுக்குரிய நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. என் வயசு பசங்க எல்லாருமே இப்ப நாங்க உங்களோட பழகுறோம். ஆமா ஆமா, கட் பண்றீங்களா? இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்துருங்க. என்சி ஷாட்னு ஏதாவது இதெல்லாம் சொல்லிக்கிறீங்க, நல்லா இருக்கும். எடிட்டருக்கே வயசு 48. கொலவரியில் எடிட் பண்ணுவாங்க, இழுக்கிறாங்கல போடு அப்படி. எடிட்டிங்கிறது பெரிய விஷயங்க. ஐயா என் தெய்வமே ஐயா, இதை மட்டும் சொல்லிடுறேன். எடிட்டிங்கிறதே ரொம்ப முக்கியமான அரசியல். நம்ம பேசுற இந்த அரசியலோட மிகப்பெரிய அரசியலை ஒரு எடிட்டர் செய்ய முடியும். அது ஒரு டெக்னிக்கல் ஒர்க் மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஒர்க். எப்படி சொல்றீங்க? ஹிட்லரை பெருமையா படம் எடுத்துட்டு அதை காமெடியா காமிக்கலாம். சார்லி சாப்ளின் அது பண்ணாரு. ஹிட்லரை வந்து இது பண்ணி எடிட்டிங் மூலமா நீங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் கேமராமேன் கொடுக்குற சீக்வன்ஸை ஒரு ஹிட்லர் நினைச்சா, இது ஒரு எடிட்டர் நினைச்சா மாத்தலாம். சார்லி சாப்ளின் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த கிண்டலை பண்ணாங்க. அந்த குட்டி மீசை இதெல்லாம் வச்சு
சர்வாதிகாரத்தையே காமெடியாக பண்ணாங்கன்னு எடிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை வந்து இயக்குனர் ஜனநாதன் என்ற ஒரு முறை சொன்னார். நான் இப்போ புதிய பார்வையில் பேட்டி எடுக்கும்போது சொன்னார், அரசியல் மார்க்சியம் தத்துவம்னு பேசும்போது சொன்னார், நம்ம இந்த பசங்க இப்போ உள்ள பசங்க கேமராமேன் எடிட்டிங்கிறாங்க, எடிட்டிங்கில் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது. நீ புத்தகம் படிக்கிறதும் நான் ரிப்போர்ட்டர் இது மட்டும் இல்லை, ஒரு எடிட்டர் கூட நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். விஷுவல் மீடியாங்கிறது அதானே. தமிழில் ஏதாவது உதாரணம் இருக்கானே? ஜிகர்தண்டாவே அப்படி தானே, ஒரு ரவுடியை வச்சு கெத்தா எடுத்து அவன் கெத்துன்னு நினைக்கிற எல்லாத்தையும் ஒரு அபத்தம் கோமாளித்தனம்னு காமிச்சு கடைசியில் அவன் வெறுப்பாகி வரும்போது ஒரு குழந்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என் குழந்தை பார்த்துச்சுன்னு எங்கள் அம்மா சொல்லும் போது அவன் மனசே மாறும். 4 பேரை மிரட்டுற ரவுடியா இருக்கிறத விட ஒரு குழந்தைக்கு பிடிச்ச கோமாளியா இருக்கிறது இப்பதான் புரியுது. அண்ணன் வந்து அப்படியே கொண்டு வந்து புரட்சி தமிழர் மேட்டர்ல இதை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஊரே உன்னை புரட்சி தமிழர்னு சொல்லலாம், ஆனா ஒரு புரட்சி தமிழர்ல இருந்து சத்யராஜுக்கு போய் மெட்ராஸ் சத்யராஜ் வந்து ஆனா திருப்பி ஜீவானந்தத்துக்கு போய் ஜீவானந்தத்துக்கு பெரியாருக்கான முரண்பாடு போய் நான் கூட என்ன நினைச்சேன், நானு கத்தி படத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப நான் பிறக்கல. கத்தி விஜய் கத்திரன் அது நான் பிறக்கல இல்ல, அப்படி யோசிச்சேன். அப்ப நான் பிறக்கல. சரி, பேக் டு புரட்சி தமிழர். நேத்து இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, வளர்மதி அம்மா இறந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். இதோ நம்முடைய எடப்பாடியார் உடம்புக்குள்ளே அம்மாவின் ஆன்மா இருந்து நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. தீர்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு, எப்ப வெளியில வருங்க. ஜெயலலிதா அம்மையார் இறந்தப்ப நாங்க வீட்டுல இருக்கும்போது பல ஜோசியர்கள் இதை வச்சு செம்மையா கட்டினாங்க மாலு. அம்மாவி வந்துருச்சு. அது அந்த சீசன்ல 2016 தெரியும். அம்மாவி பேசுது, அம்மாவி இப்ப என்ன சொல்லிருக்கு, அம்மாவியுடைய தீர்க்கம் இப்படி ஓட்டிட்டாங்க. யூடியூப் சேனல்ல பேட்டிலாம் கியூல இருந்தாங்க. ஆவிட்ட பேசிட்டு இருக்கேன், அம்மாவி யார தீர்மானிக்கிறாங்க. இப்ப கூட ஒரு அம்மா கோர்ட் வாசல்ல அம்மாவோட ஆவி வந்து விஜய் அண்ணாவை மீட் பண்ண சொல்லியிருக்கு. அப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல, இந்த ஆவி பேயின் பேசுற எல்லாருக்குமே இந்த மாதிரி நடிகர்களை தான் பிடிக்கும். யார், எடப்பாடி மாதிரியா விஜய் மாதிரி? யாரா? விஜய். அதான் இந்த மாதிரி வலதுசாரி இந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு எல்லாம் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்ப விவாதங்களை பாருங்களேன். அதாவது அவங்க பிஜேபி சப்போர்ட்டா பேசுவாங்க, ஆனா விஜய் தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து வருகிறார்னு ஒரு வார்த்தையை பேசுவாங்க. பிஜேபி தானே ஆதரிக்கிற, இவர் பெரியார கொள்கை தலைவருங்கிறாரு. பெரியார கொள்கை தலைவராக கொண்ட ஒருவரை எப்படி ஒரு வலதுசாரிகள் கொண்டாட முடியுது? இல்ல, அவர் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்ல, அதனால கொண்டாடுறாங்க. பெரியாரிஸ்ட்னு சொன்னா வலதுசாரிகளுக்கு வந்து பிடிக்காது. ஆனா இவர் வந்து பெரியாரிஸ்டா அவன் நினைக்கல, பெரியாரிஸ்ட் கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இவர் முத்துராமலிங்க தேவரை கொண்டாடினாலும் சரி, அம்பேத்கரை கொண்டாடினாலும் சரி, தீரன் சின்னமலையை கொண்டாடினாலும் சரி, எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த வண்டி எங்கள்கிட்ட தான் வந்து நிக்கும்ன்றது. ஆமா ஆமா, நீ யார வேணாலும் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஆதி சங்கராச்சாரியார் மாதிரி நல்ல கடவுள்கள் இருக்கிற நாடுன்னு சொல்லிதாங்க ஆதவரச்சனா வந்து அந்த அம்பேத்கர் ஆதி சங்கராச்சாரியாரை கொண்டாடுகிற ஆதவரச்சனா தான் அவருக்கு வழி. மகா பெரியவா இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் அமித்ஷா தான் என்னை இயக்குனான்னு செங்கோட்டையன் அவர்களே சொன்னாங்க. அவர் தான் இன்னைக்கு முக்கிய தளத்துல இருக்கிறாரு. அப்புறம் இது எப்படி பெரியார் கொள்கை தலைவரா இருப்பாங்க? ஆனா அதுவே கேள்விதான். இப்ப தொடர்ச்சியா செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு வந்துட்டாரு, அடுத்து வைத்தியலிங்கம் வரப்போறதா தகவல் இருக்கு. வரமாட்டாரு இன்னைக்கு யாரோ சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன், போக மாட்டாங்க. மாபா பாண்டியராஜன் வரப்போறதா சொன்னாங்க, என்னத்துல அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் இவரு தங்கமணி போறாரு, தங்கமணி அதிருப்தியில சொல்றாங்க. இது எல்லாம் வந்துட்டு தான் இருந்தது. எடப்பாடி எப்ப போவாரு? எல்லாரும் கூட்டணிக்கா கட்சிக்கு போற போக்க பார்த்தா அதிமுக இருந்து ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜெயக்குமார் தான் பெண்டிங் இருக்கிறாரு. இது என்னவா புரிஞ்சுக்கிறது? அதிமுகங்கிறது ஆளுங்கட்சியா இருந்த ஒரு கட்சி, இப்பயும் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி. இந்த கணவரை சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய அந்த திமுக அதிமுகங்கிற அந்த நிலை வந்து மாறாதுன்னு தான் இப்போ வரையும் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் குறித்து இவங்க சொல்றதெல்லாம் ஓவர் சீனா தான் பாக்குறேன். 35%ங்கிறாங்க. 35%னா நீங்க என்ன சொன்னார்ல, சிஎம் ஆஃப் இந்தியா தான் 35%. எந்த மாவட்டம்? அதாவதுங்க, நான் வந்து இப்ப என்னுடைய திராவிட இடதுசாரி சார்பு, நான் முற்போக்காளர், கடவுள் மறுப்பாளர், தமிழ் உணர்வாளர், இதையெல்லாம் எடுத்து வச்சிருங்க. என்னுடைய ஐடியாலஜி நீங்க தயவுசெய்து மறந்துடுங்க. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. 1957 திமுகவால் எங்க ஜெயிக்க முடிஞ்சு? மதுரையில் ஜெயிக்க முடிஞ்சா? திருநெல்வேலியில் ஜெயிக்க முடிஞ்சா? கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்காக இருந்த பெல்ட்டில் தான் ஜெயிக்க முடிஞ்சு. ஏன்னா அந்த இசம் பேசுனதுனால அவங்களுடைய ஓட்டை தான் அவங்களால பிரிக்க முடிஞ்சு. அந்த கோபம் இன்னும் திமுக மீது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உண்டு. நம்ம பெல்ட்டு தான் இருந்தாங்க. திருவாரூரே கம்யூனிஸ்ட் கட்சி பெல்ட்டு தான். கலைஞர் ஜெயிச்ச இடமெல்லாம் பாருங்க, கலைஞரும் திமுகவும் தொடக்க காலத்தில் விழுப்புரம், கடவுள் எல்லாம் நக்சல் பெல்ட்டு. சென்னை. ஸோ ஒரு புது கட்சி வருதுன்னா யாரோட பெல்ட்டு யாரோட ஓட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான அரசியல். சரி, 67 ஃபார்வர்டு பிளாக்கு அது இதுன்னு ஒரு அலைன்ஸு
அது நம்ம ரொம்ப டீப்பாக பேசணும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, விவாதம் எடுத்தாலே 67 ரெயின்போ அலைன்ஸ் ஆட்சிக்கு வந்துச்சு. நீ ராஜாஜியோட கூட்டணி சேரலையா? கூட்டணி இதைதான் கேட்பாங்க. நீங்க 67 ராஜாஜியோட கூட்டணி ராஜாஜியை கூப்பிடதான் ராஜாஜியை வந்து கூட்டணி சேர்ந்து வந்தாங்க. விஜயகாந்த் வந்த போது யாருடைய ஓட் பேங்க் புரிஞ்சு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. விஜயகாந்துக்கு ஒரு ரசிகர் மன்றங்கள் இருந்தாங்க. அவர் ஒன்றும் விஜய் மாதிரி 2004 தீர்மானிச்சு 2005 வரல. அவர் ஒரு 20 வருஷமா பிளான் இருக்கும். நல்லா நான் இருக்கு. அவருடைய தவசி, நிறைஞ்ச மனசு, இந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய லெவலில் வெற்றி படமா இருக்காது. ஆனால் அவர் ரசிகர்களுக்கு அது போதுமான படமா இருக்கும். அவருக்கான மாஸ் கிராமம் தான். 35-40 வயசு நடுத்தர வயது பெண்கள். இப்போ இந்த மாதிரியான ஜென்சி கிட்ஸ் கிடையாது. இப்போ என்ன மாதிரி லேடிஸ் தெரியுமா? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு இந்த ஃபீல் பண்ணி பேசுவாங்கல்ல குடும்ப தலைவர்கள், அவங்கெல்லாம் விஜயகாந்த் ரசிகர். லோயர் மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கம், ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த குடும்ப பொறுப்பு, சமூக வழி, பையன் உருப்படாமல் இருக்கான், இப்படி ஃபீல் பண்ணக்கூடிய அக்கறை உள்ளவர்களாம் விஜயகாந்த் படத்தை ரசிப்பாங்க. கிராமத்தில் தவசி, அவர் படம் ஃபுல்லாக பாருங்களேன், ஒரு விஷயத்தை செது பண்ணுறது, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். அவருடைய பேட்டர்னே வேற. இன்னும் சொல்லணும்னா பக்கா எம்ஜிஆர் பேட்டர்ன் விஜயகாந்த் தான். அந்த மக்கள் பசங்க வீணா போறதை பத்தி ஃபீல் பண்றது அந்த மாதிரி. எஸ்ஏசிக்கு அதனால தான் பிடிச்சிருக்கு. என்னது விஜயகாந்த் பிடிச்சிருக்கு. நீங்க சொன்ன உதாரணம் ஒரு பொறுப்பான இது, அந்த மாதிரியான ஒரு கூட்டம். அப்புறம் அவர் வந்த போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாமக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. திமுக, அதிமுக, பாமகவோட கூட்டணி வச்சா வெற்றி தான். மக்களவையோ சட்டமன்றமோ திமுகவோ அதிமுக, பாமக இருந்தா வெற்றி. 98 பாமக வச்சதுதான் சட்டம், 99 பாமக இருந்ததுதான் வெற்றி, 2001 ஜெயலலிதா பாமக கூட்டணி, 2004 திமுக பாமக கூட்டணி, 2006 கவர்மெண்ட்டே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், பாமக இருக்கு. ஸோ இந்த நிலையில விஜயகாந்த் வர்றாரு. அதிகமாக அவர் வாக்கு அங்க அதனாலதான் அவர் எல்லாரும் மதுரையில் நிற்பாருனாங்க. அவர் அங்க போனார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாமகவிலேயே அதிருப்தி வன்னியர்கள் இருப்பாங்களே, அந்த வாக்குகள் ஃபுல்லா கிடைச்சிச்சு. ஆமாங்க, நீங்க தேர்தல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வன்னியர் இல்லையா? யாரு? விஜயகாந்த் வன்னியர். விஜயகாந்த் வன்னியர் அப்புறம் எப்படி அந்த அதெல்லாம் அந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்ட பிரதிபலிச்சிருக்கிறாருல்ல. சினிமா மோகம்ங்கிறது உண்மை. உங்களுக்கு சினிமா நடிகர்களுக்கு ஜாதி கடந்து எல்லாரும் எம்ஜிஆர் நேசிக்கிறாங்க. எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஓட்டு வந்து ஆதி திராவிடர்களும் அருந்ததியர்கள் தான். நீங்க மறுக்க முடியாது. அவர் என்ன ஆதி திராவிடரா அருந்ததியரா எம்ஜிஆர்? உங்களுக்கு இது திருமாவளவனே சொன்னாரே ஒரு முறை மேடையில, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, என் பின்னாடி ஏன்பா வரீங்க, நான் என்ன நடிகை தொப்புள்ள பம்பரம் விட்டவனா, நடிகைகளோட நெருக்கமாக கட்டி பிடித்து ஆடுகிறேனா அப்படின்னு சொல்றாரு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் வன்னிய சமுதாயத்தின் இடஒதுக்கீடாக பாராட்டுறாரு. ஆனால் அந்த வன்னிய இளைஞர்கள் நடிகருக்கு ஓட்டு போடுறாங்க. நான் முழுக்க சாதி ஒழிப்புக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஈழ விடுதலைக்கும் பேசுகிறேன். ஆனால் இந்த பறையர் சமுதாய இளைஞர்கள் நடிகர்களுக்கு தான் போடுறீங்க, வெளியே போங்க. அப்படியே விரக்தியில் சொன்னது. சினிமாக்காரங்க முன்னாடி அதை சொல்லியிருக்கிறாரு. மேடையில் பேசினது 10-13 வருஷத்துக்கு முன்னாடி. வன்னிய இளைஞர்களும் சரி, ஒடுக்கப்பட்ட இளைஞர்களும் சரி, சினிமா நடிகர் பின்னாடி போறீங்க. உங்க வன்னியருக்கு இடஒதுக்கீடுக்காக நீங்க பாமக பின்னாடி போனா ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு இடஒதுக்கீடு, ஒரு சமூக நீதி எப்படி போறீங்கன்னு கேட்டார். ஸோ சினிமா மோகங்கிறது இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அரசியலில் தெரிஞ்சுக்கோங்க. வட தமிழகத்திலேயே அவர் அவ்வளோ வாங்க முடிஞ்சதுன்னா, ராமதாஸ், அதாவது ராமதாஸிடம் போட்டி வன்னியர்கள் இருப்பாங்களே, அந்த வன்னிய இளைஞர்கள், அந்த ஒரு வாக்கு. அப்புறம் ராமதாஸை விஜயகாந்த் எதிர்க்கிறாரு. அந்த கஜேந்திரா இஷ்யூ இதெல்லாம் வரும்போது, அப்போ தலித்துகள் வன்னியர்கள் ரெண்டும் சேர்ந்து தான் வட தமிழகத்துல. அப்போ கஜேந்திரால என்ன பிரச்சனை ராமதாஸுக்கு விஜயகாந்துக்கும்? சுருட்டு அது ஏதோ ஸ்கிரிப்ட் இல்ல, அது ஏதோ சினிமாக்காரங்களை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லி அது ஒரு இஷ்யூ ஆச்சு. பாபா அளவுக்கு அது பெருசாகல. ஆனா பாபால ரஜினி வந்து ராமதாஸை எதிர்க்கல, ஒரு லிமிட்டுக்கு மேல விட்டுட்டாரு. அப்புறம் போய் சமாதானமாகி பிஸ்கட்டை தூக்கி போட்டு, சிகரெட் இனிமே தூக்கி பிடிக்க மாட்டேன் ஐயா சொல்லிட்டாருன்ட்டு பிஸ்கட்டெல்லாம் தூக்கி போட்டு சந்திரமுகில ஓப்பனிங் சீன்ல தூக்கி போட்டு பிடிச்சது. ஓ, அதெல்லாம் வம்புழுக்கிறது. அப்ப ஆமா, பிஸ்கட்டை தூக்கி போட்டார், சிகரெட்டை பிடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கலையே, டாக்டர் சொல்லிட்டாருன்னு உடம்பு கெடுதிட்டு அதுக்கப்புறம் அவர் பிடிக்கவே இல்லை. எந்த டாக்டர்? ராமதாஸ் தான். ஓஹோ. நீங்க அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் ஒரு சிகரெட் பிடிக்கலையே. அது சிகரெட்டு அதுன்னு சொல்லி பிரச்சனையாகி பண்ணப்ப ரஜினி பெருந்தன்மையா விட்டு போனார். அதுக்கப்புறம் அன்புமணி பொண்ணு படத்துக்கெல்லாம் இது பண்ணாரு. கல்யாண பத்திரிகைலாம் போய் அன்புமணி ரஜினி வச்சு இதாயிட்டார். ஆனால் விஜயகாந்த் சமரசம் ஆகலை. ஸோ அது வந்து இளைஞர்களுக்கு இளம் ரத்தம் ஒழுங்கு பிடிக்கும்ல. ராமதாஸை எதிர்த்து நின்னாரியா கேப்டன். அதுக்குள்ள படத்தில் டயலாக் பேசினார் நரசிம்மாலாம். நான் சில பேர் மாதிரி வர்றேன், இந்த வந்துட்டேன், ஆட்டோ பிடிச்சு வர்றேன், இப்படிலாம் சொல்ல மாட்டேன், வர்றேன்னு சொன்னா வருவேன், வெட்டு 1 துண்டு 2 நரசிம்மால. அது சம்மந்தமே இருக்காது. பாகிஸ்தான் தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதியை பிடிப்பீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுவார் ரகுவரன். இதுக்கு எங்க இப்ப பேசுறீங்க? அப்படியே பேசுறீங்க. பாரதி கண்ணன் வந்து கார்த்தியை பத்தி நரசிம்மால பேசுவாரு. நம்ம எதையுமே கற்பனையா பேசுறது இல்லை. விஜயகாந்த் பேசுற டயலாக் தான் சொல்றேன். ஸோ அது இளைஞர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ வட தமிழகத்துல அவர் அதிகமாக வாங்கினாரு. நீங்க அது மட்டும் இல்லாம விஜயகாந்துடைய சமூகம், அவங்களுடைய நாயுடு சமூகம்,
அது கள்ளக்குறிச்சி வட தமிழகத்தில் கொஞ்சம் இருக்குது. அப்போ நாயுடு ஓட்டும் விழுந்துச்சு. நான் வெறும் சினிமா முகம் மட்டும் இல்லை, 20 வருஷமா அவர் கட்டி காத்து வந்து அந்த ரசிகர் மன்ற இது அதை பொலிட்டிசைஸ்டாக பண்ணார். டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சேர்த்த கூட்டம் கிடையாது. விஜயகாந்த் ரசிகர் கூட்டத்தில் எவனாவது பத்திரிகையாளருக்கு இப்படி மாலை போட்டு இப்படி விளையாடுவானா? அவரே இறங்கி வந்து அடிப்பார். அறிவில்லை கேட்டா மைக்கு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான், அடிச்சிருவாரு. அதுதான் விஜயகாந்த். அதைத்தான் ரசிகர் விரும்புவான். அவன்டா என் தலைவன் அடிப்பான்டா. சிவாஜி இறந்து கிடக்கிறாரு, ஏன்டா சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு பிடிச்சி துண்டல். ரஜினி கமல்லாம் மேடையில் மைக்கு கார் மேலே உட்காந்துரு. விஜயகாந்த் இறங்கி வேட்டி கட்டி பண்ணார். ரஜினிகாந்த் சீரியஸாக போரூரில் படுத்துருக்காரு. விஜயகாந்த் வேட்டி கட்டுறீங்கன்னா விஜயகாந்த் என்ன சாதாரண ஆள்? ரஜினிகாந்த் பெரிய ஆள் தான். அதுக்காக விஜயகாந்த் யார்? அவரும் கோடீஸ்வரர் தான், அவரும் நடிகர் சங்க தலைவர் தான், ரஜினிக்கு இணையாக ரசிகர் இருக்கக்கூடியவர் தான். அவ்வளோ பெரிய மனுஷன் லுங்கியை கட்டிட்டு ரஜினி ரசிகர்களை உன் தலைவரை பார்க்க வரக்கூடாது, அவரே ஒரு இதாக இருக்காருன்னு இப்படி விரட்டுறாருங்க. சரஸ்வதி தேட்டரில் டோக்கன் கொடுக்கிட்டு சைக்கிள் டோக்கன் கொடுக்குற போது கூட்டம் வந்தால் சூப்பரியா தேட்டரில் அடிப்பாங்களே, அந்த ஒயிட் லுங்கியை கட்டிக்கிட்டு. அந்த ஈகோவே அந்த மனுஷன் கிடையாதுங்க. அதெல்லாம் விஜயகாந்தோடைய பெரிய விஷயம். ஸோ அந்த விஜயகாந்துக்கு சேர்ந்த கூட்டம் இருக்குல்ல, ரசிகர் கூட்டம், அதுவும் பாருங்க அந்த நாயுடு சமுதாய ஓட்டு, ராமதாஸை போட்டி அணைத்த வன்னியர்கள் ஓட்டு, வன்னியரையே எதிர்க்கிறாரு அப்படிங்கிற தலித்துகள் ஓட்டு, அப்புறம் திமுக வேணாம்னு நினைக்கிற அந்த ஓட்டு, வழக்கமான அதிருப்தி ஓட்டு, அதெல்லாம் சேர்ந்துதான் அங்க விழுந்துச்சு. அப்புறம் மேற்கு மண்டலத்துலயும் அவருக்கு விழுந்துச்சு. ஏன்னா மேற்கு மண்டலம் எப்பவுமே திராவிட எதிர்ப்பு இருக்கும். கடவுள் நம்பிக்கை, கும்பாபிஷேகம், அங்கே ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு மைண்ட் செட், சினிமாக்காரங்களை ஏற்றுக்கிறது, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டாடுறது. ஸோ அந்த ஓட்டு விழுந்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, நான் சொல்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பாருங்க. அப்புறம் தென் தமிழகத்தை விட வட தமிழகத்தில் அதிகம் விழுந்தது காரணம் அது ஒன்று. அப்புறம் விருதுநகர், திருமங்கலம், திருப்பரங்குன்றத்தில் கூட விழுந்துச்சு. ஏன்னு சொல்லுங்க? நாயுடு ஓட்டு, அவங்க சாதி ஓட்டு, நாய்க்கர் ஓட்டு. அது இப்போ வரைக்கும் அது மட்டும் இல்லை, அருப்புக்கோட்டையில் நாய்க்கர் மட்டும் இல்லை, தேவாங்க செட்டியார் இருக்காங்க. ஆமா, எல்லாமே பிறமொழி பேசுற அவங்க ஓட்டு ஃபுல்லா தமிழர் அல்லாத. எப்பவுமே பிறமொழி ஓட்டு திமுக விழாது. ஏன்னா திமுகனாலே தமிழர், இவங்க எப்போ பட்டாலும் தமிழர்னு பேசுவாங்க, இளங்க தமிழர் பேசுவாங்கன்னு. உங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்க, சௌராஷ்டிரா இவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஏடிஎம்கே போடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது நேஷனல் பார்ட்டி, கம்யூனிஸ்ட், பிஜேபின்னு இருப்பாங்க. தெலுங்கு பேசுறவங்க பெரும்பாலும் திமுகவுக்கு தானே போடுவாங்க. அதிமுக தான். இப்பெல்லாம் நிலைமை மாறிடலாம். இப்போ விஜயகாந்துக்கு வந்து அந்த ஓட்டு விழுந்துச்சு, மொழி சிறுபான்மையினர் ஓட்டு, அருந்ததியர் ஓட்டு உட்பட. அது கொஞ்சம் ஏடிஎம்கேவை தான் காலி செஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அது அந்த 2006 எலெக்ஷனில் ஏடிஎம்கே காலி செஞ்சதில் விஜயகாந்துடைய பங்கு கூட ஓரளவுக்கு உண்டு. ஸோ அப்படி தான் விஜயகாந்துக்கு ஓட்டு விழுந்துச்சு. இல்ல இப்ப அப்படியே விஜய்க்கு கம்பேர் பண்ணா விஜய்க்கு அப்படி வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதே விஜயகாந்த் நாகர்கோவில் கன்னியாகுமரி தொகுதியில அவ்வளவு வாங்கல. ஏன்னு கேட்டா அங்க நாயுடு ஓட்டு இல்ல. இல்ல இப்ப இந்த வன்னியர் ஆதி திராவிடர் கான்செப்ட் இல்ல. அங்க வந்து திமுக அதிமுக எதிர்ப்புங்கிற கான்செப்ட் கிடையாது. ஆல்ரெடி அங்க காங்கிரஸ் பிஜேபி தான். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இவங்க சொல்ற மாதிரி விஜயகாந்துக்கு மாசா இருந்திருந்தா ஏன் கன்னியாகுமரியில் அவங்கள வெற்றி பெற முடியல? தர்மபுரியில அன்புமணியவே போட்டி போடுற அளவுக்கு இருக்கிறவருக்கு ஏன் திருமங்கலம் திருப்பரங்குன்றத்தில் தீர்மானிக்கிற சக்தியாவே மாறுறாரு? அப்போ தமிழ்நாட்டை வந்து நீங்கள் இப்படி பார்க்கணும். எந்த பகுதி, எந்த இடம், அது ஆல்ரெடி ஏடிஎம்கே பெல்ட்டா, பாமக பெல்ட்டா, இதையெல்லாம் பார்த்து தான் தீர்மானித்து வர முடியும். அவர் பாமக அடித்ததெல்லாம் திட்டமிட்டு தான் ஒரு ஓட் பேங்கை உருவாக்கணும், துணிஞ்சு அடிக்கணுங்கிற மாதிரிலாம். இப்போ விஜய்க்கு அப்படி எந்த கான்செப்ட் இருக்குது? விஜயகாந்துக்கு உருவான மாதிரி எந்த கான்செப்ட் அவருக்கு ஜெயிக்க? ஆன்டி டிஎம்கே ஓட்டு பூராமே இருக்குல்ல. ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேக்கு விழும், பாமகக்கு விழும், பிஜேபிக்கு விழும், நாம் தமிழருக்கு விழும். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தவிர்த்து மற்ற எல்லாமே ஆன்டி டிஎம்கே தான். அப்போ அந்த ஓட்டை தானே இவர் பிரிக்கிறாரு. இன்னொன்று, ஆன்டி டிஎம்கேலேயே புத்திசாலிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம போடுற ஓட்டு ஜெயிக்கணும்னு. தமிழ்நாட்டில் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நங்கநல்லூர் வேலை செய்யறதுல ரொம்ப ப்ராப்பராக வேலை பார்ப்பாங்க. ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பாங்க. எங்க கமலஹாசனுக்கு இப்படி ஓட்டு வந்துச்சு. விஜயகாந்துக்கு ஓட் பேட்டரை சொல்லிட்டேன். கமலஹாசனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? மயிலாப்பூர், ஸ்ரீபெரும்புதூர், நங்கநல்லூர். சொல்லல. அதுக்கப்புறம் மொழிச்சிறுபான்மையினர். நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேக்கு போட்டிருந்த மொழிச்சிறுபான்மையினர் ஃபுல்லா உங்களுக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடு ஃபுல்லா ஓட்டு போட்டது யாருன்னா கவுண்டர் கிடையாது, மொழிச்சிறுபான்மையினர். அந்த ஓட்டு கமலஹாசனுக்கு வந்துச்சு. அவ்வளோ ஓட்டு வந்துச்சு. இன்னும் கமலஹாசனா வட இந்தியர்களும் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் மொழி கடந்து. அதனால தான் கமலஹாசன் தன்னை தமிழனாவே சொல்லிக்க மாட்டார். எப்பவும் இந்தியர், கன்னட பிரச்சனைலாம் பாருங்க அப்படி பொதுவாக பேசிட்டு சமாளிச்சு போயிடுவாங்க. ஏன்னா 2000 வருஷமா அவங்க அப்படிதான். ஆமா, பிசினஸ் அவங்க பாதிக்கும். ஸோ கமலஹாசன் வாங்கின ஓட்டு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட திராவிட எதிர்ப்பாளர்கள், பிராமின்ஸ், அவங்க ஜெயலலிதா எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த குரூப்லாம் கமலை நம்பினாங்க. ஜெயலலிதா இல்லாத இடத்துல எடப்பாடியை ஏற்றுக்க முடியாமல் போட்டு பாவம் இப்போ யாருக்குன்னு போடுவாங்க. அவங்கலாம் அவங்க கண்டிப்பாக கமலை ஆதரிக்கிறாருங்க. திமுக போடவே மாட்டாங்க. விஜய்க்கு போடுவாங்கல்ல. இப்போ அவங்கெல்லாம் விஜய்க்கெல்லாம் போட மாட்டாங்க. அவங்க பிஜேபி கான்செப்ட், வெற்றி பெற கான்செப்ட் எல்லாம் தெளிவாக பார்ப்பாங்க. இது ஜெயிக்குமா, திமுகவை தோக்கடிக்கணுங்கிற தெளிவாக இருப்பாங்க. அவங்க விஜய்க்கு இது சும்மா போகிறது. விஜய்க்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா அந்த என்டி டிவியில் போட்டு மேலே அந்த தோலை துண்டை போடுவோம், அந்த தம்பி தான் போடுவான். சன் டிவியில் துப்பாக்கியோ கத்தியோ கரெக்டாக இறக்குனாங்கன்னா அதை முடிச்சுட்டு போகணும்னு சொல்றதுக்குள்ள ஓட்டு முடிஞ்சிடும். உட்காந்துருவோம் அங்கே, பிளான் பண்ணி அடிச்சா முடிஞ்சு. அப்போ நம்ம தோழர்கள் வந்து சன் டிவியை தப்பா அடிக்கிறாங்க. சன் டிவி கரெக்டாக வேலை பார்க்குது, தோழர்கள் தான் தப்பா புரிஞ்சு
கரைச்சி வச்சிருக்காங்க. சன் டிவில துப்பாக்கி கத்தி, அது அந்த பையனுடைய அறிவு வளர்ச்சியை பார்க்கும்போது சுறாவே போதும், அவனுக்கு சுறா போதும். அலையவே எடுத்து நீச்சல் அடிக்கிறாருன்னு சுனாமி அப்போ அவர் வந்திருந்தாருன்னா சுனாமி ஓடி இருக்கும் அப்படின்னு இருப்பான். காலை 10 மணி கேடிவில சுறா, மதியம் 12 மணி சன் டிவியில் வேட்டைக்காரன், மாலை புலி, மாலை புலி. அதுவும் அந்த கடிச்சு வச்சாங்க ஒரு பையன், அவனுக்கு எல்லாம் நாளை தீர்ப்பு போட்டாலே பார்த்துட்டு இருப்பான். அதை பார்க்கலையே அந்த படத்துல, அந்த காட்சியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. நாளை தீர்ப்பே பார்த்துட்டு இருப்பான். நாளை தீர்ப்பு விஷ்ணு ரசிகன் எல்லாம் போட்டா அந்த சீன்லாம் போடும்போது உட்காந்துருவான். நாளைக்கு ஓட்டு போட முடியாது, சங்கவி அக்கா வந்திருக்காங்கன்னு இல்லையா, அவருக்கு தான் ஓட்டு ஓடுவான், நாளைக்கு போடுவான், முடிச்சிடறேன் அப்படின்னா முடிஞ்சு. ஓட் ஃப்ரம் ஹோம் இருக்கா, ஓட் ஃப்ரம் ஹோம் இருக்கா? எங்க தலைவரே வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பண்ணும்போது நாங்க இது திட்டமிட்ட சதி. ஏன்னா ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல தான் இன்னைக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கும். அப்ப ஓட்டு போறதை நீங்க அப்படி கொண்டு வாங்க. ஆனா முந்தின நாளே ஒரு ஃபேக் லிங்கை கிரியேட் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட விரும்புபவர்கள் பூத்துக்கு வர தேவையில்லை, இந்த லிங்க்ல போய் போட்டா செல்லுவோம் அந்த ஓட்டு போட்டுருவாங்க, கள்ள ஓட்டுலாம் போட்டுருவாங்க, கள்ள ஓட்டு போட்டுருவாங்க. 7th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன், 6th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், பாப்பா திவ்யா, தனுஷா, டி தனுஷா, டி சனுதா, 6th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன், டீச்சர் மேடம் பார்வதி. இதெல்லாம் தேவையில்லமா, டீடைல்ஸ் கேட்டீங்க அப்படின்னு. இப்ப செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறாரு, சின்னம் கிடைக்கும், நல்ல சின்னம் கிடைக்கும், ரெடி ஆயிருச்சு, வரப்போகுது அப்படின்னு. அன்னைக்கு தான் கையை கடிச்சிட்டாங்க. என்ன பிளான்னா, இப்போ அடுத்தடுத்து அதிமுகவில் இருந்து பலரும் தாவேகாவை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்றது ஒரு பாசிட்டிவா இருக்காதா? ஏடிஎம்கேக்கு நெகட்டிவ். அதாவது விஜய் கட்சிங்கிறது அங்க ஒண்ணுமே இல்ல, நாஜில் சம்பத் போனது அங்க ஒரு இமேஜ் தான், ஏன்னா பேசுறதுக்கே ஆள் கிடையாது. ஆனா அவரே பேச விடாமல உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு பொறுப்பு என்ன தெரியுமா கொடுத்திருக்காங்க, கொள்கை பரப்பு செயலாளர் கேள்விப்பட்டிருப்போம், தேர்தல் பரப்புரை செயலாளர். ஒருத்தர் என்ன 24 மணி தேர்தலை பத்தியா பேசிட்டு இருக்க போறாரு. அப்ப கட்சியோட அஜெண்டாவே தேர்தல் முடிஞ்சவன கூட அனுப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ அவர் கொஞ்சம் இந்த மாதிரி பசங்க எல்லாம் பார்த்தா கத்திடுவார், டென்ஷன் ஆயிரும். ஆமா, ஏன்னா நம்ம ரொம்ப நாள் அவர் கூட பயணிச்சிருக்கிறோம். அவர் தெரியும் இல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் போயிருக்க கூடாது. என்ன இருந்தாலும் வந்து அந்த கூட்டத்துல போய் பெரியாரு, அண்ணா, சிலப்பதிகாரம் என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. தெரியுமாடா, மதுரையில பாண்டிய மன்னன் அவையில கண்ணகி நீதி கேட்டப்பங்கிறப்ப ஒருத்தர் வந்து இடியாப்போம் அப்படின்றான். டென்ஷன் ஆயிடுவாரு. ஏன்னா இடியாப்போம் அப்படின்றாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் பேச்சு கேட்டு பழகுனது கிடையாது. அவரோட கெரியர்ல நீங்க யோசிச்சீங்கன்னா, இங்க திமுகலையோ மித்த இடத்துலயோ நிறைய பேர் இருக்கிறாங்க பேசுறதுக்கு. தாவேகாவில் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னும் போது, தேர்தல் நேரத்துல ஒரு பொறுப்பு அப்படிங்கும் போது தமிழ்நாடு முழுக்க அவர் பயணிக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, திருப்பரங்குன்ற மேட்டர்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாஞ்சில் சம்பத்தை இறக்கி விட்டா அடி சங்க இலக்கியத்துல இருந்து புராண இதிகாசம் வரைக்கும் அடி பொலன்னு பொலப்பார மாட்டாரா? என்ன பண்ணிருக்கிறானுங்க, அவனும் பேசல, பேசக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்களையும் பேச விடல. அவர் தான் பேசுவாரு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறாரு. உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாரு, நல்லா பேசலாமே. ஏன்னா பாஜகவின் நோக்கம் 2026லயோ 2031லயோ ஜெயிக்கிறது கிடையாது. ஐடியாலஜிக்கலா இது இந்துத்துவ பூமியா மாற்றணும். பிரச்சனையே என்னன்னா, மற்ற மாநிலங்கள்ல வந்து ஐடியாலஜிக்கலா அவன் நுழைஞ்சிடறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரனும் ஆர்எஸ்எஸ் கார மாதிரி தான் அங்க இருப்பான். ஏன் உங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்லையே ராமர் அந்த விஷயங்கள், அந்த சிலை இதெல்லாம் வருது, பாபர் மசூதி இதெல்லாம் வந்தப்போ கல்கத்தால அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இந்துத்துவ இதுக்கு, புரியுதுங்களா? இத்தனைக்கும் வெஸ்ட் பெங்கால் வந்து சிபிஎம் லேண்டு, அங்கேயே அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ். ஆனால் தமிழ்நாடு எப்படி இருந்தது? கண்டுக்கவே இல்லை. காந்தி இருந்தபோது இது என்ன சொல்லுச்சு, வானொலியில முஸ்லீம் கொல்லல அப்படின்னு பேசிட்டு இருந்தது. முத்துராமலிங்க தேவரே வேன் எடுத்துட்டு போய் ஊரா வந்து சுட்டது முஸ்லீம் கிடையாது, நம்மெல்லாம் ஒருதாய் மக்கள், ஒண்ணு மண்ணா இருக்கணும், யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, இல்ல இதுதான் தமிழ்நாடு. திமுக மாவட்ட செயலாளரே வந்து சாதிக் பாஷா என்ற முத்துராமலிங்கம் தானே எம்எல்ஏ. ஆமா, அவர் யாருன்னு கேட்டா நான் வரவரா முஸ்லிமான்னு கேட்டா ரெண்டும் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு கான்செப்ட்லாம் வட இந்தியாவில் யோசிக்க முடியாது. முசலமான் பீகார்ல இப்ப அந்த ஒரு சீமாஞ்சலா இது ஒரு பகுதி சொன்னாங்கல்ல, ஒரு பகுதி அது முழுக்க முஸ்லிம்ஸ் தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா அங்க முஸ்லீம் இந்துக்களோட இயல்பா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க மதுரையில இருக்காங்க, கோரிப்பாளையம் முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற பகுதி, சுத்தி நரிமேடு எல்லாருமே அகமுடியர், பெருமலை கல்லர், கோனாறு, ஆதி திராவிடர் கலந்து இருக்கிற பகுதி தானே. உங்களுக்கு இதுவே ஒரு நல்ல இதுதான். முஸ்லிம்ஸ் இருப்பாங்கங்க, பக்கத்திலேயே இன்னொருத்தர். அங்க அப்படி இல்லை பாருங்க, தொடர்ந்து ஒரு 20 தொகுதியில 55% முஸ்லீம் ஒரே இடத்துல தங்குறாங்க. 55% அங்கதான் ஒரு இன்செக்யூரிட்டி தான். இன்செக்யூரிட்டி தான். நம்ம ஆளுங்க இருக்கிற இடத்துல இருந்துக்குவோம். ஆமா, ஒரு 20 வீடு இருந்து
இங்க போய் பாரு, இப்ப வேணும்ல சூளைமேட்ல வன்னியர் தெருன்னு ஒரு தெரு இருக்கு. ஆமா, இப்ப அது எப்படி இருக்குன்னா அங்க வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னே தெரியல. பாதி பேரே வந்து அங்க தெலுங்கு பேசுறவங்க மதுரையில இருந்து. இந்த வடபழனியில இருந்து சூளமேட்டுக்கு போற வழியில வெள்ளாளர் தெருன்னு ஒண்ணு இருக்கு. அங்க வெள்ளாளர் கிடையாது, வன்னியர் தெரு, வன்னியர் கிடையாது. கேட்டா கிராமமா இருக்கும்போது அப்படி இருந்திருக்கு. இது வெள்ளாளர் தெரு, இது வன்னியர். பழைய புலியூரா இருக்கும் போது இருந்தது. அதெல்லாம் புலியூர் சரோஜா அந்த பாய்குடியில ரஜினிக்கு டான்ஸ் சொல்லி தரும்போது வச்சிருப்பாங்க புலியூர் தெரு, வன்னியர் தெரு வச்சிருப்பாங்க போல. இப்ப என்னன்னு கேட்டா முழுக்க நம்ம போன்ற வந்தேரிகள் அவங்கதான் இருக்காங்க. அப்புறம் பாப்பா வன்னியர் தெருன்னு யார் வச்சாரு, அவன் எங்க இருக்கானோ அந்த மக்கள் இல்ல. அது ஒரு இதுதான். சென்னையினுடைய பூர்வீக குடிகள் வன்னியரும் வரையரும் தான். அவங்க எல்லாருமே கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி வர வர அவங்க அப்படியே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அங்க போயிட்டாங்க. சென்னையோட வளர்ச்சியை உருவாக்குனதே மீனவர்கள், வன்னியர்கள், வரையர்கள் 3 பேருடைய உழைப்பு தான் அந்த சென்னை. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம், வன்னியர் தெருவில் வன்னியர்கள் கிடையாது. அதான் இப்படி தமிழ்நாடு இருக்கு, மிக்ஸ்ட் ஆயிருக்கு. நகர்மயத்தினுடைய அனைத்து நல்ல விஷயங்களையும் நம்ம பாக்குறோம். தாவேக்கா மேட்டருக்கு வந்துடுறேன். இப்ப அதிமுக பலவீனம் ஆகுதுன்னா ஆப்வியஸா அவங்க எல்லாருமா போய் தாவேக்கால சேரும்போது தாவேக்கா பலம் அடையுதுங்கிற பொருள் வராதா? கோபிச்செட்டிப்பாளையத்துல பலம் தான், தாவேக்காவுக்கு கண்டிப்பா அது பலம் தான். அதை எப்படி நம்ம மறுக்க முடியும்? நமக்கு வருத்தம் அதிமுக பலவீனம் அடையுது அப்படிங்கிற விஷயம் தான். ஏங்க பிஜேபிக்கு 2மே கிளைதாங்க, 2க்கும் பிரான்ச் மாத்தி மாத்தி எங்களுக்கு இல்ல. நீங்க தாவேக்கா பலமடையுதுன்னு அதிர்ச்சி அடைய தேவையில்லை. இப்ப என்னன்னா அதை அழிச்சுக்கிறத அவங்களே பாத்துக்கலாம். ஆமா, இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவரால் எந்திரிக்க முடியல, ஒருத்தர் கை கொடுக்குறாரு அப்படின்னா அது ஒரு பலமடைதல். அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து நடைபழகிறதுக்கு அந்த நடவண்டி கொடுப்பாங்க. இப்ப அந்த நடவண்டின்றது என்னது? அந்த குழந்தைக்கு ஒரு பலம் தருதல். அந்த மாதிரி இந்த பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு வாயில் வைப்பதற்கு அந்த நிபிள்ஸ் கருவியை கையில் கொடுத்து விட்டு இந்த பால் கொடுக்குற வரைக்கும் இந்த வச்சுக்கிட்டு திரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கணும் பாத்துக்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பயன்படும். அந்த பலம் அதை எடுத்துட்டா மறுபடியும் பேசுவதற்கு நாஞ்சில் சம்பத் பலம் தான். அவங்க யார் பேசுவா? ஆதவ ரஜினியோட பேச முடியுமா? நானா உறுதியா சொல்றேன், தேர்தல் வரி இருக்க மாட்டாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு இங்க லிஸ்ட் போடுவாங்கல்ல, அந்த லிஸ்ட் போடுறது எப்படின்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படி ஒரு லிஸ்ட் அவங்க போடும்போது செங்கோட்டையன் போயிருக்கிறாரு. இப்ப அடுத்த மாநாட்டெல்லாம் செங்கோட்டையன் தான் இது பண்றவரு. ஜெயலலிதா அம்மையாருக்கு அவர் மேப் போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இன்னைக்கு கூகுள் மேப் வந்துருச்சுல. அன்னைக்கு மேப் போடுறதுக்கு வந்து ஒவ்வொரு தெருவோட பேரு, ஒவ்வொரு தெருவிலையும் யார் வசிப்பாங்க, எது திமுக தெரு, அதிமுக தெருங்கிற அந்த அறிவு அனுபவம் ஒண்ணு. இன்னைக்கு லொக்கேஷன் வந்துருச்சுல. இப்ப செட்டப்பே மாறிடுச்சு இல்லைங்க. மதுரையில இருக்கிறவருக்கும் சென்னையில இருக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு ஐபோன் வாங்கணும்னு நினைக்கிறவன் மதுரையில இருந்து வாங்கலாம், உசிலம்பட்டியில இருந்து வாங்கலாம், சென்னையில இருந்து வாங்கலாம். சென்னை மாதிரி ஏரியா போனாதான் நல்ல போன் கிடைக்கணும் இல்லை. எல்லாமே அவனுக்கு செல்ல வச்சு டிக்கெட்டிங் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் மேப் போட்டவர் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு அவர் எதுக்கு மேப் பண்ணணும்? அவங்க சொல்லிடுவாங்க இப்படி இல்லை, லொகேஷன்லேயே இதையும் நீங்க இது பண்ணிக்கலாம். சத்யம் தேட்டர் ஆன்லைன் புக்கிங் பண்ணும் போதே பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சீட்டுக்கு வந்துடும். இல்ல செங்கோட்டையன் இந்த வேலையை செய்வதற்கு முதல் தடையாக யார் இருப்பாங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இருக்கும். ஏன்னா இந்த வேலையை பாக்குறதுக்கு தான் அவங்க கம்பெனி ஆரம்பிச்சு பல பேர்கிட்ட கட்டையை போட்டு காசை வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி செங்கோட்டையன்களை ஒப்படைப்பாரு ஆதவர்ஜுனா? அதனாலதான் அவர் ரொம்ப நேக்கா தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர்னு பதவி வாங்கி வச்சிருக்காரு. அப்ப எலெக்ஷன் ப்ரொபகண்டாவை நான் பாத்துக்கிறேன் பாரு. இது குறித்து செங்கோட்டையன் விஜய் பார்த்து சொல்லணும்னா விஜய் பார்க்க முடியாதுல்ல. அவ்வளவுதான். செங்கோட்டையன் ஏதாவது 2வது வாரத்தை அரசியல் குறித்து பேசிட்டாருன்னா இவருக்கு ஒண்ணும் தெரியாது, போய் முடிப்பாரு. நான் அதை பாத்துக்கோங்க அப்படின்னு. அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், செங்கோட்டையன் இருந்தாலும் நாஞ்சில் சம்பத் இருந்தா ஒண்ணும் இல்லைண்ணே. இப்ப நாஞ்சில் சம்பத் மதிமுகல இருந்து அதிமுக போனாரு. போன 2வது நாள்ல இருந்து ஒரு நாளைக்கு அவர் எத்தனை கூட்டம் பேசினாருன்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அட்டி கூட்டம் தூள் பறந்துருக்கும். அவர் திமுகல சேரல, ஆனா திமுக ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. ஒரு போன எலெக்ஷனுக்கு எத்தனை கூட்டம் அவர் பேசினாரு அது ஒரு லிஸ்ட் போடுவாரு. மருதலுகராஜ் இப்ப சேர்ந்தாரு, அது இப்ப 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 15-20 கூட்டம் பேசியிருப்பாரு நேரம். அதிமுக, மதிமுக, பாமக எல்லாம் மக்கள் செல்வாக்கு கூடுனாலும் குறைஞ்சாலும் ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் அது ஒரு அரசியல் கட்சி. அது 24 நேரமும் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசும், கருத்தியலோட பேசும், அதுல பின்வாங்கும், அதுல பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் வேற. ஆனா அது ஒரு கட்சி, இது கட்சி கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்சியில மட்டும்தான் நாஞ்சில் சம்பத் மாதிரியான பேச்சாளர்கள் சர்வைவ் ஆக முடியும். இவனை மாதிரி வந்து என்ன மறுபடியும் இதே கேள்விதான் கேட்பாங்க. திருப்பரங்குன்றத்துல ஏன் பேசல, என்ன பேசுவீங்க? பேச மாட்டோம். இத பேசுறதுக்கு இவருக்கு பேமெண்ட் கொடுத்து மேடம் போட்டு எப்படி பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் ஆமா அப்படின்றாரு. அப்ப மனசாட்சி தொட்டு சொல்லணும். அப்படி யோசிச்சு பார்த்தா அப்ப அவ்வளவு நாள் இவர் நீடிப்பாரான்றது தெரியல அந்த கட்சியில. அதனால அண்ணன் சீக்கிரமா வருவார். ராஜ்யசபா மீண்டும் வருவார். எங்க
கண்டிப்பா அவர் அது எங்கன்னு தெரியாது. ஆனா அங்க இருந்து வந்துருவாரு. அங்க திராவிடமும் தெரியல, ஒண்ணும் தெரியல. அவர் எல்லா கட்சிகளுக்கும் மாறியாப்ப விக்கிறான்டா. டேய், நான் கண்ணகியில பாண்டியன் அரசவை நீதி கெட்டதை பேசிக்கிட்டு இருக்கேன், இடியாப்பம் அப்படிங்கிறான். விஜய்கிட்ட சொல்றேன், இடியாப்பம் நல்லா இருந்துச்சாங்க. யாருக்குமே அரசியல் தெரியல. நான் வந்துட்டேன். ஆமா, ஆனா நீங்க அவர்தான் போனீங்க. ஆமா, ஆனா இப்ப ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. உண்மைதான். ஆமா, அவ்வளவுதான் முடிச்சுவாரு. எனக்கு தெரிஞ்சு நாஞ்சில் சம்பத் போன்ற ஒரு இலக்கிய நயத்துடன் அரசியல் வரலாறு எல்லாம் தெரிந்த ஒரு அழகான பேச்சாளர் அவர் போய் இந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டாருன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. வருத்தம் தான், உண்மையிலே எல்லாருக்குமே வருத்தம் தான். அவருக்குமே அந்த வருத்தம் இந்நேரம் வந்திருக்கும். அவர் இந்நேரம் ஃபீல் பண்ணிப்பாரு. பேட்டிகளே தெரியுது. ஒரு பேட்டியில கூட விஜய் பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாருன்னா எடுக்க மாட்டேங்கிறாருன்னு அவரும் பதில் சொல்றாரு. சார் அதான் சார் கேள்வியே. ஆமா, ஒரு இடத்துல கூட சனாதனத்தை சமராடுவான் தம்பி விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரே. நான் கேட்டேன், அவரு ஆளுங்கட்சி இருந்தா போதும், இது அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அப்படிதான் சொல்றாரு. இவரு மனசுல பட்டதை சொல்லிடுவாருங்க நாஞ்சில் சம்பத். ஆமா, விஜயை பார்த்து என்ன பேசுனீங்க சொல்லிட்டாரு, என்னை ரசிச்சு ஃபேன்னாரு. அப்புறம் பிஜேபி ஏன் எதிர்க்கல நான் கேட்டேன், எதிர்க்கணும் எதிர்ப்போம் அப்படி சொன்னாரு. அதை கேட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுங்கிற மாதிரி, ஒரு கேட்டு டைரக்டா அவர் சொல்றப்ப எப்படி சொல்லியிருப்பாருன்னு தெரியல. அதை இவர் சொல்லும் போதே இவ்வளவு அயற்சியா சொல்றாருன்னா விஜய் எப்படி சொல்லியிருப்பாரு? இவர் எப்படி கேட்டு பார்த்தல, பிஜேபியை ஆதரிக்கிறீங்களா? இல்ல எதிர்ப்போம், எதிர்க்கலாம், அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. அதனால இவர் கொஞ்சம் இதா சொல்லியிருக்கிறாரு. அயல் கூட்டு நேர் கூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதிமுகவில் தொடங்கி தாவேகா வரைக்கும் ஒரு நீண்ட உரையாடல் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ச்சியா நம்ம ரெகுலரா பேசுவோம். தொடர்ச்சியாவா? ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 2 வாரத்துக்கு ஒண்ணு வாரத்துக்கு ஒண்ணு. ஜீவா டுடே ஒரு வாரம் நம்ம இதுல பேசுவோம், ஒரு வாரம் உங்க இதுல பேசுவோம். அப்படி மாறி மாறி. ஆனா ஆடியன்ஸ்டே வாக்குமூலம் கொடுக்குறீங்க பாருங்க. அதெல்லாம் ஏன்னா எவனா கேட்பாங்க, என்ன இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வர்றாங்க, என்ன ஜீவா காணா அப்படின்னு. அப்படி ஒண்ணு வரலன்னா அது ஜீவா அண்ணன் தான் தவிர்த்துட்டாருன்னு அர்த்தம். நாங்க தயாரா தான் இருக்கிறோம். அதையும் வாக்குமூலம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சினே. நீண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. அது உங்களுடைய பேசும்போது ரொம்ப சாதாரணமா கேலி கிண்டலா சொல்ற மாதிரி இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திராவிட இயக்க பற்று அனைத்தும் சேர்ந்து இருக்கிறது. இதுதான் மக்களுக்கு இன்றைக்கு தேவையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோன்னே. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.